வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் வலைக்குள்ள தான் சிக்கியிருக்கோம் இல்லையா? தகவல் எங்க பார்த்தாலும் கொட்டி கிடக்குது. ஆனா அந்த தகவல்களை எப்படி நமக்கு தேவையான அறிவா மாத்துறதுங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த அலசல்ல வெறும் டேட்டாவையோ ஃபைல்களையோ பற்றி மட்டும் நம்ம பேச போறதில்ல. அந்த டேட்டாவை எப்படி நம்ம சிந்தனையோட ஒரு அங்கமா, ஒரு பவரா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க ஆன்லைன்ல படிக்கிற விஷயங்கள்ல உண்மையிலே எவ்வளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு கஷ்டமான டாபிக்கை பத்தி ரிசர்ச் பண்ணப்போ எக்கச்சக்கமான பிடிஎஃப்கள், ஆர்டிகல்ஸ், ப்ரௌசர்ல முடிவே இல்லாம ஓபன் பண்ணி வச்சிருந்த டேபுகள் இப்படி மாறி மாறி தேடி இருப்பீங்க. கடைசியில கம்ப்யூட்டர் ஹேங் ஆனது தான் மிச்சம். ஆனா அவ்வளோ விஷயங்கள்ல உங்க மனசுல நிஜமா நின்னது எவ்வளோ? ரொம்ப கம்மி தானே? இதுக்கு காரணம் நம்ம மூளையோட திறன் கிடையாதுங்க, நாம அந்த தகவல்களை கையாளும் விதம் தான். 2.5 குவிண்டிலியன், அப்பா கேட்டாலே தலை சுத்துது இல்ல? இது சும்மா கற்பனைக்கு சொல்லப்பட்ட நம்பர் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உலகத்துல உருவாகிற டேட்டாவோட அளவு இதுதான். நம்பவே முடியலல்ல. நம்ம மூளை ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறத விட தகவல்கள் அழிஞ்சு போற வேகம் இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பிரம்மாண்டமான தகவல் கடல்ல நாம முழுகாம நீந்தணும்னா கண்டிப்பா நமக்கு இன்னும் பெட்டரான சிஸ்டம் தேவை. இந்த டேட்டா வெள்ளத்துல இருந்து தப்பிக்க நாம ஒரு தெளிவான ரூட் மேப்பை ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல தகவல் பெருக்கத்தோட நெருக்கடி, அப்புறம் டிஜிட்டல் ஒருங்கிணைப்புனா என்ன, அதோட வேலை செய்யும் விதம், மனிதன் கணினி இடையிலான ஒரு கூட்டுறவு, இதோட நடைமுறை பயன்பாடுகள், கடைசியா அறிவோட எதிர்காலம். இந்த குழப்பமான நிலைமைய எப்படி ஒரு சூப்பரான டிஜிட்டல் சிஸ்டமா மாத்துறதுன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். தகவல் பெருக்கத்தின் நெருக்கடி, அதாவது சிதறி கிடக்கிற தரவுகளால நமக்கு ஏற்படுற பெரும் சுமை. நாம தினமும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். ஒரு 100 வெவ்வேறு பசில் பீஸ்களை உங்க கையில கொடுத்து அதையெல்லாம் சேர்த்து உடனே ஒரு படமா உருவாக்குங்கன்னு சொன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும். அதே நிலைமையில தான் நம்ம மூளை டெய்லி டேட்டாவை டீல் பண்ணுது. இங்கேயும் அங்கேயுமா தேடுறது, அதை அடுக்கி வைக்கிறது, இதுலயே நம்ம மூளை பாதி சோர்வடைஞ்சிடுது. இதனால தனித்தனியா இருக்கிற உண்மைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமான காரியமா மாறிடுது. இப்போ 2வது பகுதி, இந்த டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை எப்படி வரையறுக்கலாம், இந்த டிஜிட்டல் குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்க எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். இங்க நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது ஏதோ ஃபைல்ஸை ஒரு ஃபோல்டர்ல போட்டு சேவ் பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. இது அந்த டேட்டாவை உயிருள்ள இயங்கக்கூடிய ஒரு நாலேஜா மாத்துற ஒரு சுறுசுறுப்பான ப்ராசஸ். நீங்க சேவ் பண்ற ஒவ்வொரு நோட்டும், ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் ஒண்ணுக்கொன்னு பேச ஆரம்பிக்கணும். அதுதான் உண்மையான ஒருங்கிணைப்பு. ஒரு பக்கம் சிதறி கிடக்கிற தகவல்களால வர டென்ஷன், இன்னொரு பக்கம் உண்மையான அறிவோட ஒரு நேர்த்தி. சிதறின டேட்டாங்கிறது ஒரு தேங்கி நிக்கிற குட்டத்தனி மாதிரி. ஆனா இந்த ஒருங்கிணைந்த அறிவு இருக்கே, அது ஒரு ஓடுற நதி மாதிரி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்திலும் நம்ம பயன்பாட்டுக்கு ரெடியா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இது எப்படி வேலை செய்யுது? 3வது பகுதியில தொகுப்பு முறையின் இயக்கவியல் பத்தியும் மூலத்தரவு எப்படி முழுமையான ஒரு நுண்ணறிவா மாறுதுங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம சிந்தனை முறைய இந்த 3 கட்டங்களா பிரிக்கும் போது நாமளே நம்ம டிஜிட்டல் ஃபைல்ஸ்க்கு ஒரு ஒளிரும் நரம்பியல் வலையமைப்பை, அதாவது ஒரு நியூரல் நெட்வொர்க்கை உருவாக்குறோம் தான் அர்த்தம். முதல்ல டேட்டாவை உள்ளிழுக்கிறோம். 2வது ஒரு தகவலுக்கும் இன்னொரு தகவலுக்கும் என்ன கனெக்ஷன் பார்த்து அதை லிங்க் பண்றோம். கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதிய தெளிவான பார்வையை உருவாக்குறோம். உண்மையிலேயே நம்ம மூளை எப்படி வேலை செய்தோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இதுவும். இப்போ 4வது பகுதி, மனிதன் மற்றும் கணினியின் அறிவாற்றல் கூட்டுவாழ்வு. அதாவது நம்ம டிஜிட்டல் கருவிகளோட நம்ம எப்படி இணைய போறோம்னு பார்ப்போம். பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டும்போது அதுக்கு சப்போர்ட்டா எப்படி சாரக்கட்டு அமைப்பாங்களோ அதே மாதிரி தான் டெக்னாலஜி நமக்கு ஒரு டிஜிட்டல் சாரக்கட்டா செயல்படுது. தகவல்களை தேடுறது, அடுக்கி வைக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை எல்லாம் கம்ப்யூட்டர் பார்த்துக்கும்போது உங்க மூளைக்கு எவ்வளவு பெரிய ஃப்ரீடம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு உங்க மூளை அதுக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப சூப்பரா செய்யக்கூடிய படைப்பாற்றல் வேலையில முழுசா இறங்கிடும். டேட்டாவை கண்டபடி சிதற விட்டு டீல் பண்ணும்போது நம்ம மூளைக்கு ஆகிற ப்ரெஷர் ரொம்பவே அதிகம். ஆரம்பகால சர்ச் என்ஜின்கள் அந்த சுமையை கொஞ்சம் குறைச்சாலும் முழுசா தீர்க்கல. ஆனா இந்த ஒருங்கிணைந்த தொகுப்பு முறையை யூஸ் பண்ணும்போது தகவல்களை தேடி அலையறதால ஏற்படுற மனச்சோர்வு பெருமளவு குறைஞ்சிடுது. இதனால உங்க சிந்தனை இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கும். இப்போ 5வது பகுதிக்கு வந்தாச்சு, நடைமுறை பயன்பாடுகள். சரி, இதனால நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன லாபம்? நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கலாம், இல்லனா ஒரு கிரியேட்டரா கூட இருக்கலாம்.
தனித்தனியா கிடக்கிற டேட்டாவில இருந்து மாறி ஒரு டைனமிக்கான நாலேஜ்க்கு மாறுறது உங்க அவுட்புட்டை ரொம்பவே அப்கிரேட் பண்ணும். உங்க ஐடியாஸ் எல்லாம் முடங்கி போய் கிடக்காம ஒன்னோட ஒன்னு சேர்ந்து புது புது ஐடியாக்களை வெடிக்கும். ஆஃபீஸ்ல எடுக்கிற மீட்டிங் நோட்ஸ் இனி காணாம போகாது. அது எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சென்ட்ரல் நாலேஜா மாறிடும். இதனால நமக்கு கிடைக்கிற நேர லாபத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஒருங்கிணைப்பு சிஸ்டம் டேட்டாவை அரேஞ்ச் பண்ற வேலையை பார்த்துக்கும்போது உங்களோட நேரத்துல கிட்டத்தட்ட 65% உண்மையான வேல்யூவை உருவாக்குறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் மட்டுமே செலவாகுது. சும்மா டேட்டாவை தேடியே டைமை வேஸ்ட் பண்றது இங்க முற்றிலுமா தவிர்க்கப்படுது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அறிவின் எதிர்காலம். இங்கிருந்து நம்ம எங்க போக போறோம்? நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம்னு பாருங்க. 90கள்ல தூசி படிஞ்ச இரும்பு பீரோக்கள்ல ஃபைல்ஸை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கூகுள் வந்துச்சு, கிளவுட் வந்துச்சு. இப்போ நம்ம கூட சேர்ந்து சிந்திக்கிற, ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஏஐ ஒருங்கிணைப்பு காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இனி வர்ற காலங்கள்ல டேட்டாவை சும்மா சேவ் பண்ணி வைக்கிறத விட அதை எப்படி இணைச்சு செயல்படுத்த போறோங்கிறது தான் டெக்னாலஜியோட மையப்புள்ளியா இருக்க போகுது. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸோட அல்டிமேட் கோல் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. மிஷின்கள் தகவல்களை மனப்பாடம் செய்யட்டும், அது அதோட வேலை. மனிதர்களாகிய நாம அந்த தகவல்கள்ல இருந்து ஒரு புதிய அறிவை உருவாக்குற ஆக்கப்பூர்வமான வேலையை செய்வோம். உண்மையை சொல்லணும்னா அதுதான் நாளைய உலகையே ஆளப்போகுது. இந்த அலசலோட முடிவுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்றேன். இன்னைக்கு உங்களோட டிஜிட்டல் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க லேப்டாப்லயோ மொபைலையோ சிதறி கிடக்கிற டேட்டா எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுவே பேச ஆரம்பிச்சா உங்களோட கிரியேட்டிவிட்டி எந்த எல்லைக்கு போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்க தேடலை எப்பவும் நிறுத்தாதீங்க.